ரயில்வே மற்றும் எஸ்எஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து நம்ம முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரீசனிங்ல அனலிட்டிக்கல் ரீசனிங். சரியா? ரைட். இந்த லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ரேங்கிங்காக இருக்கட்டும், ஆர்டரிங்காக இருக்கட்டும், பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லா கொஸ்டினுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதை பர்டிகுலராக அனலிட்டிக்கல் ரீசனிங்கிற டாபிக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். 6 teams names PQRST and U. 6 டீம் இருக்கான். இந்த 6 டீமோட பேரு PQRSTU அப்படின்னு சொல்லிட்டாங்க. One tournaments in different month of the same year. அவங்க ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அண்ட் ஜூன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட், அப்போ நம்ம ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஆர் won the tournament in January. ஸோ ஆர் வந்து ஜனவரி மந்த்ல வின் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது Q won the month immediately before U. யூக்கு முன்னாடி உள்ள மந்த்ல யார் ஜெயிக்கிறாங்களா? Q ஜெயிக்கிறாங்களா? ஸோ அதை நான் வந்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் பாசிபிலிட்டியில வரக்கூடியது. ஓகே, ரைட். அடுத்தது P won the tournament in the month immediately before S. எஸ்க்கு முன்னாடி P வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுன்னு நமக்கு தெரியாது. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி 2 teams won the tournament between the month R and S. ஸோ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல 2 மாசம் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆர் இங்க இருக்காங்க ஜனவரியில, அப்போ எஸ் எந்த இடத்துல இருந்திருப்பாங்க? ஏப்ரல்ல தான் இருந்திருப்பாங்க. கரெக்டா? சரி, அப்போ எஸ்ஸுக்கு இம்மிடியட்லி பிஃபோர் யார் இருந்திருக்காங்க? பி. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு யூவையும் கியூவையும் இந்த 4 இடத்துல நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப யூ எந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க? இங்கதான் வின் பண்ணிருப்பாங்க. அப்ப கியூ இந்த இடத்துல தான் வின் பண்ணிருப்பாங்க. இனி ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்ம மிஸ் பண்றோம். யாரு? டி. அவ்வளவுதான். சோ கேள்வியை பாருங்க. இன் விச் மந்த் டிட் டி வின் த டோர்னமெண்ட்? டி வந்து எந்த மந்த்ல வின் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது செகண்ட் மந்த் பிப்ரவரி. பிப்ரவரிங்கிறது நமக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Each of P, Q, R, S, T, U and V has an exam on different day of a week. அதாவது இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருக்கு ஒரு வாரத்துல எக்ஸாம் நடக்குது. அதுல ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே அண்ட் எண்டிங் ஆன் சண்டே. அதாவது மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டேல வந்து முடியுது. அப்போ மண்டே டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சாட்டர்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ மொத்தம் 7 நாள் எக்ஸாம் நடக்குது. ரைட். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் ஹேஸ் த எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. எஸ்ஸுக்கு வந்து தேர்ஸ்டேல எக்ஸாம் நடக்குதான். சரியா? ரைட். அடுத்தது ஒன்லி 1 person has the exam between S and V. எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவுல ஒரு எக்ஸாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விங்கிறவரு டியூஸ்டேயா இருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா விங்கிறவரு சாட்டர்டேயா இருந்திருக்கலாம். கரெக்டா? சோ அந்த ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. அது நம்ம பாசிபிலிட்டியில பாக்குறோம். சோ அப்போ எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவுல ஒரு டே அப்படின்றதுனால எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவுல ஒரு டே ஃப்ரைடே இருக்கலாம் அல்லது வெனஸ்டே இருக்கலாம். ரைட். அடுத்தது எங்கேயாவது கேன்சல் ஆகும் இது. அடுத்தது பார்க்கலாம். Q has the exam on the day immediately before V. சரியா? Vக்கு உடனடி முன்பாக Qக்கு எக்ஸாமா, பட் நாட் ஆன் மண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Qக்கு Vக்கு முன்னாடி எக்ஸாம், மண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ V இந்த இடத்துல கண்டிப்பாக வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ Vங்கிறவரு எந்த இடத்துலதான் வருவாரு? சாட்டர்டேல தான் வர்றாரு. அப்ப Qங்கிறவரு ஃப்ரைடேல வந்துடுறாரு. சரியா? ரைட். அடுத்தது ஒன்லி 2 people have exam between Q and U.
Qக்கும் Uக்கும் நடுவுல 2 பேருக்கு எக்ஸாம் இருக்கான். அப்பனா U தான் டியூஸ்டே வர்றாங்க. சரியா? U டியூஸ்டே எக்ஸாம் எழுதுறாரு. அடுத்தது P is examined one of the days before T. Tக்கு முன்னாடி Pக்கு எக்ஸாமா, ஆனா ஆருக்கு அடுத்துதான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு கேப்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கிறான், Pக்கு எக்ஸாம் வந்து Tக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Tக்கு முன்னாடி இருக்கணும்னா P இந்த இடத்துல இருந்தாதான் T இங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும். Tக்கு முன்னாடி P, அதாவது Tக்கு எங்கேயோ ஒரு முன்னாடி ஒரு எக்ஸாம் வந்து Pக்கு இருக்கலாம். ஈஸி எக்ஸாம் ஆன் ஒன் ஆஃப் த டேஸ் பிஃபோர் T. அப்பனா Tக்கு உடனடி முன்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Tக்கு முன்பு எங்கு வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆருக்கு அடுத்ததாக எங்கு வேணாலும் இருக்கலாம். சோ அப்போ ஆர் தான் மேல வந்திருப்பாங்க. அதாவது மண்டே எக்ஸாம் இருக்கிறது ஆருக்கு தான். Who among the following has the exam on Monday? யாருக்கு மண்டே எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க? ஆருக்கு தான் நமக்கு மண்டே எக்ஸாம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Huma's mother had gave Huma 4 basket of blueberries. ஸோ 4 பேஸ்கெட்ல ப்ளூபெர்ரிஸ் வச்சிருந்திருக்காங்க. அந்த ப்ளூபெர்ரிஸ என்ன லேபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னா A B C Dன்னு லேபிள் பண்ணிருக்காங்க. ஈச் பெர்ரி வெயிட் 5 கிராம். ஸோ ஒவ்வொரு பெரியும் 5 கிராம் இருக்கு, அதாவது நல்ல பெர்ரி. எக்ஸப்ட் ஃபார் த பேஸ்கெட் விச் ஹேஸ் ஆல் ராட்டன் பெர்ரிஸ். அதாவது அழுகி போன பெர்ரிஸும் இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அழுகி போன பெர்ரிஸ் வந்து 3 கிராம்ஸ்ல இருக்கான். ஸோ Huma took out 1, 2, 3 and 4 berries from the basket A, B, C and D. ஸோ ஏல இருந்து ஒரு பெரியும், பில இருந்து 2 பெரியும், சில இருந்து 3 பெரியும், டில இருந்து 4 பெரியும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிருவோம். இப்ப எடுத்தாங்க அப்படின்னா அந்த மொத்த வெயிட் 44 கிராமா. Which basket has the rotten berries? இதுல எந்த பாஸ்கெட்ல அழுகி போன பெர்ரிஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஸ்கெட் ஏல வந்து பெர்ரிஸ் அழுகி போனது இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அழுகி போன பெர்ரியோட வெயிட் எவ்வளவு? 3 கிராம். ஸோ ஒரே ஒரு பெர்ரி தான் இருக்கு. அப்போ 1 into 3. இங்க அப்போ 2 into 5. ஒவ்வொன்றும் நல்லா இருக்கிறது எல்லாமே 5 தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 20, 15, 10, 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு 44ன்னு கிடைக்கணும். இங்க பாருங்க 48ன்னு கிடைக்குது. அப்படின்னா எனக்கு இங்க ஏங்கிற பெட்டியில அழுகி போன பெர்ரிஸ் கிடையாது அப்படின்றத என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்து பில செக் பண்ணி பார்க்கணும், அதுக்கு அடுத்து சில செக் பண்ணி பார்க்கணும், அதுக்கு அடுத்து டில செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில செக் பண்ணி பார்க்கலாம். சில இப்ப வந்து 3 பெர்ரியை நான் எடுத்திருக்கேன். அழுகி போன பெர்ரிஸோட வெயிட் 3 கிராம். மீதி எல்லாமே என்னது? 5 கிராம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 20, 9, 10, 5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 44ன்னு நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா which basket has the rotten berries? எதுல அழுகி போன பழங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியுது basket C. So first option is the correct one. அடுத்த கேள்வி பார்க்கலாம். On the basis of the given information, answer the following question. சாகில் அண்ட் மனிஷ் பிளே லூடோ அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ லூடோ கேம் விளையாடுறாங்க, கிரிக்கெட் கேம் விளையாடுறாங்க, அடுத்தது பேட்மிண்டன் விளையாடுறாங்க, அடுத்தது என்ன விளையாடுறாங்க? கபாடி விளையாடுறாங்க. ஸோ கபடி. அடுத்தது ஓகே, அப்போ கேம் எல்லாம் என்னது? லூடோ, கிரிக்கெட், பேட்மிண்டன், கபடி. ஸோ அப்போ லூடோ யார் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லூடோவும் கிரிக்கெட்டும் விளையாடுறது சாகில் அண்ட் மனிஷ். அப்போ லூடோல சாகில், மனிஷ்,
அடுத்தது இன்னொரு பர்சன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அவங்க மொத்த பேரையும் எழுதிட்டு அதுல டிக் கூட பண்ணிக்கலாம். இப்படி இப்படி பண்ணிக்கலாம். மேல நம்ம நேம் ஃபுல்லா எழுதி வச்சுக்கலாம். ஸோ சாகில், மனிஷ், அதுக்கப்புறம் மனிஷ், சாலினி, ஸோ சாலினி, அதுக்கடுத்து ராஜா, தருண் அண்ட் ஷாலினி ஆல்ரெடி இருக்கு. ஷாலினி, சாகில் இருக்காங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம நேம் வந்து மொத்தம் 5 பேர் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்குலாம் டிக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லூடோ, சாகில், மனிஷ். ஸோ சாகில், மனிஷ். அதுக்கடுத்து கிரிக்கெட்லயும் யார் இருக்கா? இந்த சாகில், மனிஷ் இருக்காங்க. ரைட். அதே மாதிரி மனிஷ் அண்ட் சாலினி கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன். கிரிக்கெட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிஷும் சாலினியும். ஸோ சாலினிய நான் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்தது பேட்மிண்டன்லையும் யார் இருக்கா? பேட்மிண்டன்லையும் மனிஷ் இருக்காரு, அதுக்கப்புறம் ஷாலினி இருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து ராஜாவும் தருணும், அதுக்கப்புறம் ஷாலினியும் பேட்மிண்டன் அண்ட் கபாடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜாவை நான் எடுத்துக்கிறேன். ராஜாவை எடுத்து அப்படின்னா நான் பேட்மிண்டன் கபாடிக்கு நான் டிக் பண்ணிக்கிறேன். பேட்மிண்டன், கபாடி. ஸோ இது ராஜா. தருணும் அதே மாதிரி தான், பேட்மிண்டன், கபாடி. அதுக்கப்புறம் ஷாலினிக்கும் பேட்மிண்டன், கபாடி. ஸோ இப்போ ஷாலினி இங்க இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க. பேட்மிண்டன் கொடுத்தாச்சு, கிரிக்கெட் கொடுத்தாச்சு, கபாடியும் நம்ம கொடுத்துடுறோம். ரைட். அதுக்கடுத்து ஷாலினி, ஷாகில் பிளே பேட்மிண்டன் அண்ட் கபாடி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஷாலினிக்கு கபாடி நம்ம ஆல்ரெடி டிக் பண்ணியாச்சு, பேட்மிண்டனும் டிக் பண்ணியாச்சு. அதே மாதிரி சாகிலுக்கு நான் இப்ப என்ன டிக் பண்ணணும் அப்படின்னா கபாடி டிக் பண்ணணும், பேட்மிண்டன் டிக் பண்ணணும். ஸோ கபாடி, பேட்மிண்டன் ரெண்டுமே நம்ம டிக் பண்ணணும். ரைட். இப்போ ஹூ அமங் த ஃபாலோவிங் பிளேஸ் பேட்மிண்டன், கிரிக்கெட், கபாடி பட் டஸ் நாட் பிளே லூடோ. லூடோ மட்டும் விளையாடாம மீதி இருக்கக்கூடிய 3 கேம் விளையாடக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், இவன் 2 கேம் தான் விளையாடுறாங்க. அப்ப தருண் கிடையாது, ராஜா கிடையாது. இப்போ இவன் 4 கேமுமே விளையாடுறான், சாகிலும் கிடையாது. மனிஷ் 3 கேம் விளையாடுறான், சாலினி 3 கேம் விளையாடுறான். எது விளையாடக்கூடாது? லூடோ விளையாடக்கூடாது. மனிஷ் லூடோ விளையாடுறவன், அப்போ அவனையும் விட்டுறணும். லூடோ விளையாடாதது யாரு? ஷாலினி மட்டும்தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அவன் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஷாலினி அப்படின்றதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Each of the 6 friends A, B, C, D, E and F is reading one book among the book G, H, I, J, K and L in a reading program அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருமே ஒவ்வொரு புக்கு தலா வந்து ரீட் பண்றாங்களாம். அதுல A and B are not reading books, G, J and L அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? A, B, C, D, E and F. இதுல A வந்து எந்த புக்லாம் ரீட் பண்ணல அப்படின்னா G, J, L அப்படின்ற புக்கை ரீட் பண்ணல. பியும் G, J, Lங்கிற புக்கை ரீட் பண்ணல. F is reading book H. F வந்து Hங்கிற புக்கை ரீட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது B, C and D are not reading the book I and L அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பிங்கிறவரு ஐயும் ரீட் பண்ணலையா? சரியா? அதே மாதிரி சி வந்து ஐ ரீட் பண்ணல, அதுக்கடுத்து எல்லு ரீட் பண்ணல. ஸோ அதே மாதிரி டிங்கிறவரும் எல்லும் ரீட் பண்ணல, ஐயும் ரீட் பண்ணல. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா, அப்போ ஜி, ஜே, எல்லுங்கிறது இந்த இடத்துல வரவே வராது. அப்போ எல்லுங்கிறவங்க 1, 2, 3, 4. ஸோ இந்த இடம் வரைக்கும் எல்லு வராது. அப்ப எல்லு யார் தான் ரீட் பண்ணிருப்பா? இ தான் ரீட் பண்ணிருப்பாரு. சரியா? அப்போ இ வந்து எல்லு ரீட் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த ஜியும் ஜேயும் யார் ரீட் பண்ண மாட்டாங்க? ஏயும் பண்ண மாட்டான், பியும் பண்ண மாட்டான். அப்போ ஒருவேளை சி ரீட் பண்ணிருக்கலாம் அல்லது டி ரீட் பண்ணிருக்கலாம். ஜி ஜே அல்லது ஜே ஜி அப்படின்றது மாதிரி நமக்கு இருக்கலாம். இது பாசிபிலிட்டி.
அதுக்கு அடுத்து பிங்கிறவரு கண்டிப்பா எதை தான் ரீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா GJLI கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ கே தான் ரீட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஏங்கிறவர் எதை ரீட் பண்ணியிருப்பாரு? ஐங்கிறத ரீட் பண்ணியிருப்பாரு. விச் புக் இஸ் பீயிங் ரீட் பை ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறவரு ஐ தான் ரீட் பண்றாரு. ஐங்கிறது எங்க இருக்கு? 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 6 persons A, B, C, D, E and F are going to any one place among 6 different places. Delhi, Mumbai, Punjab, Odisha, Goa and UP அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ரைட். No 2 persons are going to the same place. ஸோ அப்போ ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒருத்தர் தான் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரைட். அடுத்தது B is not going to Delhi. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ABCDன்னு எழுதிக்கலாம். ABCDEF. ஸோ அப்போ யார் ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது B is not going to Delhi. B வந்து டெல்லி கிடையாது. அதை முதல்ல எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது E is going to Odisha. E வந்து ஒடிஷா. அடுத்தது F is not going to Delhi and Goa. யாரு? F வந்து எதுக்கு போகல அப்படின்னா டெல்லி போகல, கோவா போகல. ரைட். அடுத்தது D is going to Mumbai. D வந்து மும்பை போறார். அடுத்தது A and C are not going to UP. ஸோ அப்போ ஏயும் சியும் யூபி போகல, சியும் யூபி போகல. A is not going to Delhi. ஸோ டெல்லியும் போகல. ஏ வந்து டெல்லியும் போகல. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு டெல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் டெல்லி கிடையாது அப்படின்றத பார்த்தலாம். ஏ கிடையாது, பி கிடையாது, ஸோ சி இருக்கலாம். அடுத்தது எஃப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி தான் டெல்லி போறார். நமக்கு கேள்வி எது முக்கியமோ அது மட்டும் பார்த்தா போதும். இப்ப எனக்கு ஏ எங்க போகணும், பி எங்க போகணும், எஃப் எங்க போகணும்னா எனக்கு முக்கியம் கிடையாது. யாரு டெல்லிக்கு போறாங்க அதை கண்டுபிடிக்க முடியுதா? நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியுது, சி தான். That's it. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 5 boys are sitting on a bench for photograph. Sachin is to the left of Ram. ராமோட இப்போ எல்லாருமே வந்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ராமோட சரி ராம்ங்க இருக்காருன்னு வச்சுக்குருவோம். சச்சின் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ராம். ராமோட லெஃப்ட்ல சச்சின். ஓகேவா? ரைட். அடுத்தது and to the right of பிந்து. பிந்துவோட ரைட்ல சச்சின். சோ பிந்துவோட ரைட்ல சச்சின். மோண்டி is to the right of ராம். ராமோட ரைட்ல மோண்டி. ரோனி is between ராம் and மோண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோனி is between ராம் and மோண்டி. அப்ப மோண்டிக்கும் ராமுக்கும் நடுவுல ரோனின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். So who is second from the left in the photograph? லெஃப்ட்ல யார் இருக்கா, ரெண்டாவதுல யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் இடதுபுறம். சோ இது வந்து வலதுபுறம். சோ இடதுபுறத்துல இருந்து இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டா சச்சின் தான் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுரேஷ் இஸ் taller than ரமேஷ். ரமேஷை விட சுரேஷ் வந்து டாலரா. அடுத்தது who is shorter than ராகேஷ். ராகேஷை விட ரமேஷ் ஷார்ட்ரு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரமேஷ் who is shorter than ராகேஷ். ராகேஷை விட ரமேஷ் ஷார்ட்டா. ஸோ இந்த இடத்துல சுரேஷ் ஹைட் ஆனவரா அல்லது ராகேஷ் ஹைட் ஆனவரான்னு தெரியல. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்க ராகேஷ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒருவேளை சுரேஷ் இந்த இடத்துல இருக்கலாம், ராகேஷ் இருக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். ஜினேஷ் இஸ் டாலர் தென் த யங்கஸ்ட் பட் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ஸோ ராகேஷை விட ஜிதேஷ் இஸ் டாலர் தென் தி யங்கஸ்ட் பட் ஷார்ட்டர் தென் ராகேஷ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அப்போ யங்கஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரை விட ஜினேஷ் ஹைட் அதிகமா. இவர் தான் யங்கஸ்ட், இவர் தான் கடைசியில் இருக்க போற ஆளு. ஸோ அவரை விட டாலர். ஜினேஷ் இஸ் டாலர் தென் யங்கஸ்ட் பட் ஷார்ட்டர் தென் ராகேஷ். ராகேஷை விட ஆனா ஹைட்டு கம்மி அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரைட். பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். சுரேஷை விட பிரித்தேஷ் வந்து டாலரா பட் ஷார்ட்டர் தென் சினேஷ் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டர் தென் ஜினேஷ்.
பிரதீஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். சுரேஷை விட வந்து பிரித்தேஷ் வந்து டாலரா, பட் ஷார்டர் தென் சினேஷ். ஸோ இந்த பாயிண்ட்டை எப்படி எடுக்கலாம்? சரி ரைட், இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். அப்போ ஜினேஷை விட ஹைட் கம்மியா இருக்கிறவன் இவன் தான் யங்கஸ்ட். சரியா, இவன் யங்கஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜினேஷ் இஸ் டாலர் தென் யங்கஸ்ட், ஷார்டர் தென் ராகேஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ராகேஷை விட ஜினேஷ் வந்து ஹைட்டு கம்மி. அடுத்தது பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். சுரேஷை விட பிரித்தேஷ் வந்து டாலஸ்ட். ஓகேவா, அதுக்கு அடுத்து பட் ஷார்டர் தென் ஜினேஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ பிரித்தேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ் பட் ஜினேஷ் அப்படின்ற பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. சுரேஷை விட ஹைட்டு கம்மியானவர் தான் ரமேஷ். சுரேஷை விட பிரதீஷ் விட ஜினேஷை விட ஹைட் ஆனவர் யாரு? ராகேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். ஏன்னா சுரேஷ் இஸ் டாலர் தென் ரமேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப ரமேஷை விட யாரு டாலஸ்ட்? சுரேஷ். சுரேஷை விட யாரு டாலஸ்ட்? ராகேஷ். சரியா, அப்போ ராகேஷ் தான் ஃபர்ஸ்ட். அப்ப லாஸ்டா இருக்கிற பர்சன் யாரு? இதுல ரமேஷ். ஸோ ரமேஷ்ங்கிறது தான் சரியான விடை. ஸோ அப்போ அனைவரையும் விட குட்டையானவர் யார்? ரமேஷ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிந்து இஸ் ஸ்டாண்டிங் ரைட் இன் த மிடில் ஆஃப் அ லைன் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ அப்போ ஆசா இஸ் 6th பொசிஷன் டு த லெஃப்ட் ஆஃப் பிந்து. ஸோ பிந்துவோட 6th லெஃப்ட். ஆசா இஸ் த 6th பொசிஷன் டு த லெஃப்ட் ஆஃப் பிந்து. பிந்துவோட 1 2 3 4 5 6 ஆறாவது பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆஷா. ஓகேவா, ரைட். பிந்து வந்து மிடில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரித்து இஸ் 16th பொசிஷன் டு த ரைட் ஆஃப் பிந்து. ஸோ பிந்துவோட 16th பொசிஷன்ல யார் இருக்காங்களாம்? ரித்து இருக்காங்களாம். ஸோ ரித்து இஸ் இன் 16th பொசிஷன் டு த ரைட் ஆஃப் பிந்து. பிந்துவோட 16th பொசிஷன்ல. ஸோ அப்போ 16th பொசிஷன் வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ரித்து இருக்கிறாங்க. ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பிந்து இஸ் ஸ்டாண்டிங் ரைட் இன் த மிடில் ஆஃப் அ லைன் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ பிந்து ஒரு வரிசையில் உள்ள சிறுமிகளுக்கு சரியாக நடுவில் நிற்கிறார். ஆஷா பிந்துவுக்கு இடதுபுறம் 6வது இடத்திலும் ரித்து பிந்துவுக்கு வலதுபுறம் 16வது இடத்திலும் உள்ளனர். வரிசையில் பிந்துவின் இடம் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து மிஸ்ஸிங். என்ன அப்படின்னா ஸோ 16th பொசிஷன் டு த ரைட் ஆஃப் பிந்துன்னு கொடுத்துருந்தாங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட். ஸோ அப்போ இந்த பொசிஷன் வந்து பிந்துவோட ரைட்ல எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ அப்போ இதுதான் லாஸ்ட். ஸோ அப்போ இது ரைட் எண்டு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இதுக்கு பிந்துவுக்கு அப்ப முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 16 பேர் இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 16 பேர். அப்ப பிந்துவோட பொசிஷன் என்ன? வாட் இஸ் பிந்துஸ் பொசிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 16ல இருந்து 1 கூட்டணும் அப்படின்னா 17. ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அனில், பீனு, சிராக், தவான் அண்ட் எல்ஜா ஆர் சிட்டிங் இன் அ ரோ. சிராக் அண்ட் தவான் கேன் நெவர் சிட் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிராக்கும் தவானும் பக்கத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பீனு கேன் நாட் சிட் இன் 3rd பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பீனு வந்து 3rd பிளேஸ்ல கிடையாது. ஸோ அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பீனு இந்த இடத்துல கிடையாது. ஓகேவா, ரைட். அடுத்தது அனில் இஸ் சிட்டிங் 3rd டு த லெஃப்ட் ஆஃப் எலிஜா. எல்ஜாவோட 3rd லெஃப்ட்ல அனில் இருக்காங்களாம். ஸோ எல்ஜாவோட 3rd லெஃப்ட்ல 1 2 3 இதுல அனில். ஓகேவா, ரைட். அடுத்தது அண்ட் டு த இம்மிடியட் ரைட் ஆஃப் சிராக். சிராகோட இம்மிடியட் ரைட்ல யார் இருக்காங்களா? அனில் இருக்காங்க. சிராகோட இம்மிடியட் ரைட்ல.
ஸோ அப்போ 1 2 3 4 5 பேருமே நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பீனு வந்து 3வது இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப பீனு இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ யார் சொல்லியிருந்தாங்க? சிராக்கும் தவானும் பக்கத்துல கிடையாது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்களா? அப்ப தவான் தான் இந்த இடத்துல இருக்க போறாரு. ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹூ இஸ் இன் த மிடில் இருக்கக்கூடியவர் யாரு? தவான். அவ்வளவுதான், செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 6 friends பங்கஜ், காசி, ரோஹித், சானி அண்ட் தாப்ரேஜ் அண்ட் மனோரஞ்சன் ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ ஹெக்ஸாகனல் டேபிள். ஸோ ஹெக்ஸாகனல் டேபிள்னா அருங்கோணம். ஸோ 6 சைடு இருக்கிற ஒரு கோணம். ஸோ இதை நான் வந்து சர்க்கிள்லயே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அருங்கோணம் தான் வரையணும் அப்படின்லாம் கிடையாது, அப்படியே எடுத்துக்கலாம். பங்கஜ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் மனோரஞ்சன். மனோரஞ்சனோட எல்லாருமே சென்டர் பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. அப்போ மனோவோட செகண்ட் லெஃப்ட்ல பங்கஜ். ஸோ அப்போ பங்கஜ் இந்த இடத்துல இருந்திருப்பாரு. ஓகேவா? ரைட். அடுத்தது காசி இஸ் அ நெய்பர் ஆஃப் ரோஹித் அண்ட் சனி. ஸோ அப்போ ரோஹித் சனியோட நெய்பர் வந்து காசி. ரைட். அடுத்தது தாப்ரேஜ் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சனி. சனியோட செகண்ட் லெஃப்ட். சன்னியோட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சன்னி நான் இங்க எடுத்தேன் அப்படின்னா இங்க வராது. சன்னி இங்க எடுத்தேன் அப்படின்னா இப்போ தாப்ரேஜ் இங்க வரலாம். ஓகே, தாப்ரேஜ் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு பாசிபிலிட்டியில செக் பண்ணி பார்க்குறேன். ரைட். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். காசி இஸ் அ நெய்பர் ஆஃப் ரோஹித் அண்ட் சனி. ஸோ அப்போ காசி வந்து ரோஹித்துக்கும் சன்னிக்கு நடுவுல இருக்கணும். அப்போ ரோஹித்தை நான் இந்த இடத்துல எங்கேயுமே எடுக்க முடியாது. ஓகேவா? அதனால தாப்ரிஜ் இந்த இடத்துல வர முடியாது. அதே மாதிரி சன்னியும் இந்த இடத்துல வர முடியாது. அப்ப ஒருவேளை நான் இந்த இடத்துல சன்னியை எடுத்தேன் அப்படின்னா அவரோட செகண்ட் லெஃப்ட்ல தாப்ரிஜ் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அதே மாதிரி சன்னிக்கும் ரோஹித்துக்கும் நடுவுல யார் இருக்கலாம்? காசி இருக்கலாம். ஸோ இப்ப எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஹூ இஸ் இட்ஸ் ஆப்போசிட் டு தாப்ரிஜ்? தாப்ரிஜோட ஆப்போசிட்ல இருக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க? காசி. அவ்வளவுதான், செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். 6 friends பிரேம், காசி, கிருத்திக், சன்னி, தினு அண்ட் உத்கர்ஷ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் அ ஹெக்ஸாகனல் டேபிள். அதே தான், ஹெக்ஸாகனல் டேபிள்னாலே நம்ம வட்டத்துல எடுத்துக்கலாம், ஏன்னா 6 பேர் தானே. அதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈச் இஸ் சிட்டிங் இன் அ கார்னர். எல்லாருமே கார்னர்ல தான் உட்காந்துருக்காங்க, நம்மளும் அதே மாதிரியே எடுத்துக்கலாம். ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் தி சென்டர். எல்லாமே சென்டர் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிரேம் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் உத்தர்காஷ். காசி இஸ் நெய்பர் ஆஃப் கிருத்திக் அண்ட் சனி. தினு இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சனி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த நெய்பர் ஆஃப் பிரேம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரேம் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் உத்கர்ஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உத்கர்ஷையும் பிரேமையும் வச்சு எடுத்தேன் அப்படின்னா வேற எந்த பாயிண்ட்டுமே நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, காசி இஸ் த நெய்பர் ஆஃப் கிருத்திக் அண்ட் சன்னி, அதை வச்சு நான் எடுக்கிறேன். அப்போ காசிய ஓகே, சன்னியோட செகண்ட் லெஃப்ட்ல தினு இங்க எடுத்துக்கலாம். ஸோ சன்னியோட செகண்ட் லெஃப்ட்ல 1 2 இந்த இடத்துல தினு இருக்கிறார். ஸோ இப்போ சன்னிக்கும் கிருத்திக்குக்கும் நடுவுல காசி. அப்போ கிருத்திக் கண்டிப்பா எந்த இடத்துல தான் இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் இருக்க முடியும். ஏன்னா வேற எங்கேயும் நான் வச்சாலும் இங்க இடத்துல நான் கிருத்திக்கு வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. அப்பனா கண்டிப்பா காசி இந்த இடத்துல தான் இருந்திருக்க முடியும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போலாம். ஸோ பிரேம் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் உத்தர்காஷ். உத்தர்காஷோட செகண்ட் லெஃப்ட். ஸோ அப்போ உத்தர்காஷோட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்கர்ஷோட செகண்ட் லெஃப்ட். ஸோ உத்கர்ஷோட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் வர முடியும். ஸோ உத்கர்ஷோட செகண்ட் லெஃப்ட் 1 2 இந்த இடத்துல யார் வர முடியும்? பிரேம் வரலாம். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மற்ற எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த நெய்பர் ஆஃப் பிரேம்? பிரேமோட பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? தினு அண்ட் கிருத்திக். அவ்வளவுதான், செகண்ட் ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின். ஒய் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் ஆன் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கேள்வியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் ஆஃப்
ஃபீமேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்போ மேல் எத்தனை பேரு ஃபீமேல் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ரைட். அப்போ ஒய்ங்கிறவங்க மேல் ஃபீமேல். ஸோ ஒய் ஃபீமேல் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒய் வந்து ஃபீமேல். இப்போ ஃபர்ஸ்ட் ஒய் இஸ் a housewife and her husband is an inspector. ஸோ ஒய் அவங்களோட ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர். ரைட்டா? ஓகே. அதுக்கு அடுத்து தேர் சன்ஸ் ஜே இஸ் a teacher. தேர் சன்ஸ் இவங்களோட சன்னு ஜே, ஓகேவா, இஸ் a teacher and kiss a banker. ஸோ அப்போ கிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பேங்கர். ரைட். தே ஆர் மேரிட் a nurse and a teacher. ஸோ அப்போ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஜே வந்து நர்ஸை மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி கிஸ் அவர் வந்து டீச்சரை மேரேஜ் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ரைட். ஜேஸ் மேரிட் சன். J's married son, he is an inspector who has 2 sons. J's இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தலாம். ஜேயின் திருமணமான மகன் பி ஒரு இன்ஸ்பெக்டர். ஜேஸ் மேரிட் சன், அதாவது ஜேயோட சன்னு வந்து பி, ஜேயோட சன்னு பி, அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிங்கிறவரு ஆண். who has 2 sons. ஸோ அவருக்கு 2 சன் இருக்கான். ஸோ 2 sons, சன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது கேஸ் மேரிட் டாட்டர் கியூ. ஸோ கேக்கு ஒரு டாட்டர் இருக்கிறாங்க, கியூ who is a software engineer அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் மேரிட் டாட்டர் கியூ who is a software engineer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேயின் திருமணமான மகள் கியூ ஒரு மென்பொருள் பொறியாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. who has 2 sons. ஸோ இவங்களுக்குமே 2 சன் இருக்கு. ரைட். ஆல் ஆஃப் தம் லிவ் இன் a joint family. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் ஃபீமேல்? ஸோ இந்த இடத்துல மேல் ஃபீமேலை நம்ம எடுத்துக்கலாம். மேல் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ 8 மேலு. ஃபீமேல் எத்தனை இருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். 1 2 3 4. ஸோ அப்போ இங்க ஃபீமேல் 4 மேலு 8. ஸோ ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருப்பாங்களோ? ரைட். அப்போ இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல, ஸோ இது 1, இவங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, ஸோ இது 1. அப்படி பார்க்கும்போது நமக்கு 5 9. அல்லது இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? மேல் ஃபீமேல் தானே, அப்போ 9:5. அவ்வளோ. ஸோ 9:5ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல மேரிட் கப்பல்னு எடுத்துக்கணும். ரஞ்சித் இஸ் த சன் ஆஃப் அமித்ஸ் ஃபாதர்ஸ் சிஸ்டர். அமித்தோட ஃபாதரோட சிஸ்டரோட, அமித்தோட ஃபாதரோட சிஸ்டர் தான் ரஞ்சித். இஸ் த சன் ஆஃப் அமித் ஃபாதர் சிஸ்டர். சிஸ்டரோட சன் தான் ரஞ்சித். ஓகேவா? ரைட். அடுத்தது சுனில் இஸ் த சன் ஆஃப் திவ்யா. திவ்யாவோட சன்னு தான் சுனில். ரைட். ஹூ இஸ் மதர் ஆஃப் கௌதம் அண்ட் கிராண்ட் மதர் ஆஃப் அமித். திவ்யா who is the mother of Gautam and grandmother of Amit. அமித்தோட கிராண்ட் மதர். ஸோ அமித்தோட கிராண்ட் மதர் தான் திவ்யா. ஓகேவா? இவங்க யாரோட மதரா? கௌதமோட மதரா. ஸோ அப்போ கௌதம் இந்த இடத்துல இருப்பாங்க. கௌதமோட மதர். சுனில் இஸ் த சன் ஆஃப் திவ்யா. அப்போ கௌதமுக்கு சன் ஆஃப் திவ்யா who is mother of Gautam
அதுக்கடுத்து சுனில் ஒருத்தர் இருக்கிறார்ல, ஸோ அவரையும் நம்ம எடுத்துக்கலாம். மதர் ஆஃப் கௌதம் அண்ட் கிராண்ட் மதர் ஆஃப் அமித். ரைட், இது இருக்கட்டும். அரோரா இஸ் ஃபாதர் ஆஃப் தன்யா அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ரஞ்சித். ரஞ்சித்தோட அரோரா இஸ் ஃபாதர் ஆஃப் தன்யா, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ரஞ்சித். ரஞ்சித்தோட கிராண்ட் ஃபாதர் தான் அரோரா. ரஞ்சித்தோட கிராண்ட் ஃபாதரு அரோரா, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் அரோரா. ரைட்டா? அதுக்கடுத்து தானியாவோட ஃபாதர். ஸோ தானியாவை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ தானியா, Ranjit is the son of Amit's father's sister. ஓகே, அப்போ கௌதம்ங்கிறதே பொண்ணா நம்ம எடுத்துக்கிட்டாங்களா? ஸோ மதர் ஆஃப் கௌதம், திவ்யாஸ் மதர் ஆஃப் கௌதம். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட இருந்துக்கலாம்ல. ஓகே, அப்போ இந்த இடத்துல தானியா அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, தானியா. சரி, திவ்யா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் அரோரா. அரோரோட ஒய்ஃப் தான் திவ்யா. கரெக்டா? இங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஹவ் இஸ் சுனில் இஸ் ரிலேட்டட் டு தானியா. தானியாவுக்கு சுனில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தானியாவுக்கு சுனில் என்ன வேணும் அப்படின்னா பிரதர். அவ்வளோதான், சிம்பிள் தான், பிரதர். தானியாவோட பிரதர் தான் சுனில். இப்போ கௌதமுமே பிரதராக தான் இருந்திருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் அ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், 18 ஸ்டூடெண்ட்ஸ் லிட்ரேச்சர். 18 ஸ்டூடெண்ட் வந்து லிட்ரேச்சரா, 26 ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் அண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டுக் போத் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. How many students in the class have not enrolled in literature or English? லிட்ரேச்சர் ஆர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 50 பேர். இதுல ஒருத்தன் லிட்ரேச்சரு, இதுல லாங்குவேஜ். ஸோ ரெண்டுமே இருக்கிறவங்க யாரு? 2 பேர் தான். 2 ஸ்டூடெண்ட்ஸ் டுக் போத் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ். ஸோ அப்போ 18 ஸ்டூடெண்ட்ஸ் லிட்ரேச்சர், அப்போ 16 லிட்ரேச்சர், இங்கே 24 லாங்குவேஜ். அப்போ மொத்தம் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 30, 32, 40, 42. ஸோ அப்போ 42 பேர் நமக்கு வந்து லிட்ரேச்சர்லையாவது அல்லது லாங்குவேஜ்லையாவது இருக்கிறாங்க. ஸோ அப்போ லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ரெண்டுமே சேர்ந்து, அதாவது சேர்ந்து இருக்கிறவங்க 2 பேர், லிட்ரேச்சர் மட்டும் இருக்கிறவங்க 16 பேர், லாங்குவேஜ் மட்டும் இருக்கிறவங்க 24 பேர். ஸோ இதுல எதிரையாவது ஒருத்தவங்க இருக்கிறவங்க எல்லாமே, அதாவது 42 பேர். ஸோ ரெண்டுலயுமே இல்லாதவங்க யாரு? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ஹேவ் நாட் என்ரோல்ட் இன் லிட்ரேச்சர் ஆர் லாங்குவேஜ். ரெண்டுலயுமே இல்லாதவங்க, 2ல இல்லாதவங்க எத்தனை பேரு அப்படின்னா 50ல 42 போயிடுச்சு அப்படின்னா 8 பேரு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Out of a group of 100 naturalists, 15 wants to see only butterflies, 30 want to see only birds, 10 want to see both bees and butterflies, 20 want to see both birds and bees, 5 want to see both bees and bats, and the rest people only want to see bats. So the number of naturalists who want to see bats only is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை மட்டும் இருக்கிறவங்க 15 பேர். சரியா? 30 want to see only birds. ஸோ அப்போ பேர்டு மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர்? 30 பேர். அதுக்கடுத்து பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ பீஸும் பட்டர்ஃப்ளைஸும் சேர்த்து 10 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ், இது வந்து 10 பேர் மட்டும். ஸோ 20 want to see both birds and bees. பேர்ட்ஸ். ஸோ அப்போ பேர்ட்ஸ் அண்ட் பீஸ். அதுக்கப்புறம் பேட் இருக்கு. ஓகே, பேர்ட்ஸ் அண்ட் பீஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறவங்க 20 பேர். அடுத்தது 5 want to see both bees and bats. ஸோ பீஸ் அண்ட் பேட், இது ரெண்டையும் பார்க்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 5 பேர். அடுத்தது the rest people only want to see bats. ஸோ நம்பர் ஆஃப் நேச்சுரலிஸ்ட் who want to see bats only. ஸோ அப்போ பேட் மட்டும் பார்க்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை மட்டும் பார்க்குறவங்க 15 பேர், அதே இது பேர்ட்ஸ் மட்டும் பார்த்தவங்க 30 பேர். அப்போ இதுல 45 பேர் போயிடுச்சு. ஸோ 45 பேர் போயிடுச்சா, மீதி இருக்கிறது நமக்கு 55 பேர். கரெக்டா? அதுல 55 பேர்ல மட்டும் பார்க்க வேண்டியவங்க யாராரு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பீஸும் பட்டர்ஃப்ளையும் ரெண்டையும் சேர்ந்து பார்க்குறவங்க 10 பேர். ரைட், அப்போ இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேட்ஸ் ஒன்லி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸியா எடுத்துடலாம். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 100ல இருந்து மைனஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ 100ல இருந்து இவங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45, 55, 75, 80. ஸோ அப்போ 80 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20. அந்த 20 தான் யாரு? இந்த பேட் மட்டும், வவ்வால்கள் மட்டும் இருக்கக்கூடியது இந்த 20 மட்டும்தான். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த கிளாஸ் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து 100 பேர் இருக்காங்க. 63 லைக் ஆப்பிள். ஸோ ஆப்பிள லைக் பண்றவங்க 63 பேர். அதுக்கப்புறம் 76 லைக் ஆரஞ்சு. ஸோ அப்போ ஆப்பிள், ஆரஞ்சு ரெண்டுக்கும் நம்ம வென் டயக்ராம்ல வரைஞ்சிடலாம். ஸோ அப்போ ஆப்பிள லைக் பண்றவங்க 63, ஆரஞ்சு லைக் பண்றவங்க 76. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 139 கிடைக்குது. ஸோ இதை 100ல இருந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, அதாவது 139ல இருந்து 100 நான் மைனஸ் பண்ணேன்னா 39 கிடைக்கும். இந்த 39 தான் யாரு அப்படின்னா ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ரெண்டையுமே லைக் பண்ணக்கூடிய பர்சன். சரியா? அப்பனா நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா how many of their students like only apple அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 63ல இந்த 39 கழிச்சேன் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 24. அதே மாதிரி 76ல இருந்து நான் 39 கழிச்சேன் அப்படின்னா எவ்வளவு? 7. அதுக்கப்புறம் 6ல 3 37 பேரு இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இவங்கள மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 100 கிடைக்கும். ஸோ அப்போ 24 பேர் தான் ஆப்பிள மட்டும் லைக் பண்றவங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். among 6 friends A, D, E, F, K and Z each has a different height. ஸோ இவங்க எல்லாருமே ஹைட் வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்களா. only 2 friends are taller than D. D விட 2 பேர் மட்டும்தான் ஹைட்டா இருக்காங்களாம். ஓகேவா? அடுத்தது அப்பனா அதை விட கம்மியா ஹைட் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 4 பேர் இருந்திருப்பாங்க. சரியா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. ரைட். இப்போ only 4 friends are shorter than Z. Z விட 4 பேர் ஹைட் கம்மியா இருக்காங்களாம். அப்ப Z இந்த இடத்துல இருந்தா தான் 1, 2, 3, 4 பேர் ஹைட் கம்மியா இருக்க முடியும். K is taller than Z. K விட Z விட K டாலரா. E is immediately shorter than F. F விட E வந்து ஷார்ட்டர் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. A is the shortest among all. அப்ப A தான் இருக்கிறதுலயே கடைசி. அப்ப F இங்கதான் இருக்க முடியும், E இங்கதான் இருக்க முடியும். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா who is the second tallest among all the friends? யார் இருக்கிறதுலயே ஹைட் 2ஆவதா அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Z. Zங்கிறது நமக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். each of A, B, C, D and E has an exam on different day of a week. Okay, starting from Monday and ending Friday அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. ஸோ 5 நாள் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்குது. C has the exam on Thursday. ஸோ Cக்கு வந்து எக்ஸாம் வந்து வியாழக்கிழமையா. அதுக்கடுத்து only one person has the exam between B and A. ஸோ அப்போ Bக்கும் Aக்கும் நடுவுல ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அப்போ Aக்கும் Bக்கும் நடுவுல ஒரு நாள் தான் இருக்குன்னு அர்த்தம். B has the exam on the day immediately before D. ஸோ Dக்கு முன்னாடி B இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம் அல்லது இப்படி இருந்திருக்கலாம். ஓகேவா? ரைட். Who has the exam on Wednesday அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இப்ப வந்து இதை நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ B, D, Aன்னு எடுத்து இந்த இடத்துல வேற என்ன இருக்கலாம்? A, B, C, D, Eங்கிறத இங்க கொண்டு வரலாம். இதே மாதிரி நான் எடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதை நான் இப்ப இப்படி எடுத்தேன் அப்படின்னா எங்க எடுக்க முடியும்? C இங்க இருக்க முடியும்.
சி இங்க இருந்தாரு அப்படின்னா நான் வந்து ஏ தெரியாது, பி இந்த இடத்துல வர முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். சோ அப்ப ஹூ இஸ் த எக்ஸாம் ஆன் வெனஸ்டே? வெனஸ்டே யாரு? ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். A person has 4 silver articles P, Q, R and S, each of different weight. The weight of P is 3 times that of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அப்போ P Q. ஸோ P 1 கிலோ அப்படின்னா Q வந்து 1 கிலோ அப்படின்னா Pங்கிறது நமக்கு 3 kg அப்படின்றத அர்த்தமா வச்சுக்கலாம். The weight of Q is 2.5 times the weight of S அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எஸ்ஸுக்கும் கியூக்குமே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஸ் வந்து 1 அப்படின்னா கியூ வந்து 2.5. ஸோ அப்போ இதுல இருந்து 2.5 into 3 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 7.5 அப்படின்றது வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது the weight of R is equal to half of the weight of S அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ the weight of R is equal to half of the weight of S. அப்பனா ஆரோட வெயிட் என்ன அப்படின்னா 0.5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். விச் ஆர் த ஃபாலோவிங் சில்வர் ஆர்டிகல் வெயிட் தி லீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர். ஸோ அப்போ யாரோட வெயிட் கம்மி? ஆரோட தான் 0.5. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ABCDE and F get different marks in the exam. ரைட். B obtained highest third place. ஸோ அப்போ Bங்கிறவரு தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹையஸ்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ். ரைட். அப்போ பி இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேரு? 6 பேரா? ஸோ 1 2 3 1 2 3 4 5 6. ஸோ அப்போ ஹையஸ்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். E அப்படின்னு கிரேட்டர் தென் சி ஒன்லி. சியை விட மட்டும்தான் யாரு பெரியவர் அப்படின்னா E அப்படின்னு கிரேட்டர் தென் சி ஒன்லி. சியை விட மட்டும் ஹைட்டானவர், அதாவது அதிக மார்க் எடுத்தவர் யாரு அப்படின்னா E மட்டும்தான். ஏ அப்படின்னு கிரேட்டர் தென் டி பட் லெஸ் தென் எஃப். ஸோ ஏ அப்படின்னு கிரேட்டர் தென் டி. ஸோ டியை விட ஏ அதிக மார்க் பட் எஃப் விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 1 2 3. ஓகே, நான் அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இஃப் எஃப் கெட்ஸ் 94 மார்க்ஸ், ஸோ எஃப் வந்து 94 மார்க்ஸ் அண்ட் த பர்சன் அட் தி தேர்ட் பிளேஸ் கெட்ஸ் 80 மார்க்ஸ். ஸோ அப்போ இது 80 அப்படின்னா எஃப் கண்டிப்பா இந்த இடத்துல தான் வர முடியும். அப்போ ஏ இந்த இடத்துல இருக்க முடியும். ஸோ அப்போ டி இந்த இடத்துல தான் இருக்க முடியும். எஃப் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 94ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? தென் மார்க்ஸ் அப்டைன்டு பை ஏ இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏவோட மார்க் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ 94க்கும் 80க்கும் நடுவில் தான் இருக்க போகுது. அப்போ 96 கிடையாது, 75 கிடையாது, 60 கிடையாது, அப்போ 91 தான் இருக்கும். ஸோ ஏவோட மார்க் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, 91. அடுத்த கேள்வி பார்க்கலாம். In a workshop there are 5 workers A, B, N, J and S. Each go to the work only once in a week. The workshop operate for 5 days a week அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 நாள். ஸோ அதுல எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா N வந்து மண்டே. ஸோ மண்டே வந்து N. ஓகேவா? எத்தனை நாள்னு சொல்லல. A and V go on consecutive days. அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு வச்சுக்கலாம். சாட்டர்டே, சண்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ எது வருதோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் அ வீக். ஓகே, observe operates for 5 days a week. N goes for Monday. A and V go on consecutive days. ஏயும் வியும் கன்சிக்யூட்டிவ் டேஸ்ல வேலைக்கு போறாங்க. ஸோ அப்போ ஏ வி அல்லது வி ஏ அப்படி வச்சுக்கலாம். ரைட். ஏ கோஸ் தி நெக்ஸ்ட் டே டு தட் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டியூஸ்டே தான் ஏ போறாங்க. அப்போ வி இந்த இடத்துல தான் வந்திருக்க முடியும். ஓகேவா? ரைட். தேர் இஸ் a gap of 2 days between the days on which A and J. ஸோ ஏக்கும் ஜேக்கும் நடுவில் 2 நாள் கேப் இருக்கான். அப்போ ஜே இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நான் சாட்டர்டே சண்டேவே எடுத்துக்க வேண்டாம்.
ஸோ அப்போ மீதி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் மட்டும்தான். ஸோ தேர்ஸ்டே தான் எஸ் இறந்துருப்பாங்க. ஸோ ஆன் விச் ஆஃப் த கிவன் டேஸ் வுட் எஸ் பி கோயிங் டு த ஒர்க் ஷாப்? ஸோ அப்போ எஸ் எந்த டேல போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ஸ்டே, தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோஃபியா அண்ட் ரோகன் பிளே பேட்மிண்டன் அண்ட் ஃபுட்பால். தினேஷ் அண்ட் ராகுல் பிளே கிரிக்கெட் அண்ட் வாலிபால். ரோகன் அண்ட் நவீன் பிளே ஹாக்கி அண்ட் கிரிக்கெட். ஹூ டஸ் நாட் பிளே கிரிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் விளையாடாத யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சோபியா ரோகன் வந்து சோபியாவும் ரோகனும் பேட்மிண்டன் ஃபுட்பால் தான். அதுக்கப்புறம் தினேஷும் ராகுலும் கிரிக்கெட்டு வாலிபால். ரோகன் ஆல்ரெடி இங்க வந்துட்டாப்ல. ரோகன் வந்து நவீனும் ஹாக்கி கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிற ஒரே ஒரு பர்சன் சோபியா மட்டும்தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சோஃபியாஸ் கிரிக்கெட் விளையாடாதவங்க. ரைட். அடுத்தது விமல் அண்ட் கமல் ஆர் குட் அட் பியானோ அண்ட் கிட்டார். ஸோ அப்போ இந்த இடத்துல விமல் கமல் ரைட் இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பியானோ கிட்டார், பியானோ கிட்டார், அதுக்கடுத்து ஹாக்கி, ஹாக்கி, அடுத்து செஸ், அடுத்து பியானோ பேட்மிண்டன், பேட்மிண்டன், அதுக்கடுத்து செஸ் பியானோ, ஹூ இஸ் குட் அட் ஹாக்கி செஸ் பேட்மிண்டன், நாட் கிட்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா விமல் கமல், அதுல இருந்து எடுத்துருவோம். விமல் கமல், அதுக்கடுத்து ரிமா சிமா. ஸோ இந்த இதுக்கு இப்படி எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ரிமா சிமா, அதுக்கடுத்து கோமல், ரீனா, ரிமாவை தான் அப்படி கொடுத்துருக்காங்களா? சரி பார்த்துக்கலாம். ரீனா, ஸோ ரீனா, அதுக்கடுத்து வந்து கோமல் சோஃபா, கோமல் சோஃபா, எங்கேயும் சொல்லல, சோஃபாவை எடுத்துக்கலாம். சோபா, சோபா, ஓகே சோபா. ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்துடலாம். பியானோ கிட்டார் யாராருது? விமல் கமல். ஸோ விமல் கமல் பியானோ கிட்டார். அடுத்து ரிமா சிமா ஆர் குட் ஹாக்கி கிட்டார். ஸோ ரிமா சிமா ஹாக்கி, ஹாக்கி கிட்டார், ஹாக்கி கிட்டார். ஓகேவா? யாரு? ஹாக்கி அண்ட் கிட்டார் வந்து ரிமா, ரிமா சிமா. ரைட். அடுத்தது ரிமா கோமல் அண்ட் ரினா ஆர் குட் அட் ஹாக்கி அண்ட் செஸ். ஸோ ஹாக்கில வந்து ரிமாவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரிமா வந்து ஹாக்கி, ஹாக்கி ஆல்ரெடி இருக்காங்க. அதுக்கடுத்து கோமல், கோமல் வந்து ஹாக்கி எடுத்துக்குவோம். அடுத்தது வேற என்ன எடுக்கலாம்? செஸ் எடுத்துக்கணும், செஸ் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி யார் எடுத்துக்கிறணும்? கோமல் ரினா, ரிமாவையும் எடுத்துக்கணும்ல. ரிமாவும் எதுல வந்துருவாங்க? செஸ்ல வந்துடுறாங்க. ஓகேவா? ரைட். அதே மாதிரி கோமல் நம்ம கொடுத்துட்டோம். ரினாவுக்கு செக் பண்ணோம். ரினா வந்து அதே மாதிரி ஹாக்கி செஸ். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து ரினா அண்ட் ரிமா, ரினா அண்ட் ரிமா ஆர் குட் அட் பியானோ அண்ட் பேட்மிண்டன். ஸோ ரினா வந்து பியானோ பேட்மிண்டன்ல நம்ம கொடுத்துக்குவோம். பியானோ, அதுக்கடுத்து ரினா, ரினா வந்து பியானோ பேட்மிண்டன். ஸோ பேட்மிண்டன். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ரிமா, ரிமாவுமே பேட்மிண்டன் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பியானோ, பியானோ பேட்மிண்டன், பியானோ ரிமா பியானோ. ஸோ எல்லாமே லைக் பண்றாங்க. கோமல் அண்ட் சோபா ஆர் குட் அட் செஸ் அண்ட் பியானோ. கோமல் வந்து செஸ்ஸும் பியானோ, கோமல் வந்து பியானோ, அதுக்கப்புறம் செஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க சோபா இருக்காங்கல்ல, சோபா வந்து செஸ் பியானோ. ஸோ சோபா வந்து செஸ் பியானோ செஸ், ஆல்ரெடி செஸ் கொடுக்கல, ஸோ செஸ் கொடுத்துடலாம். ஓகே. ஹூ இஸ் குட் அட் ஹாக்கி செஸ் பேட்மிண்டன் பட் நாட் கிட்டார்? கிட்டார் மட்டும் இல்லாதவங்க யாரு? ஸோ கிட்டார் மட்டும் இல்லாம மீதி இருக்கிறதுல எதாவது வரணும் அப்படின்னா ஹாக்கி வரணும், செஸ் வரணும், பேட்மிண்டன் வரணும். ஸோ பியானோவை பத்தி எந்த இடத்துலையும் சொல்லலை. ஸோ பியானோ நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து
பியானோ இருக்கக்கூடாது, ஆனா மீதி 3 இருக்கணும். எதாவது இருக்கணும் அப்படின்னா ஹாக்கி, செஸ், பேட்மிண்டன். ஹாக்கி, செஸ், பேட்மிண்டன், பட் நாட் கிட்டார். கிட்டார் இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்தோம் அப்படின்னா ரினா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ப ரினா தான் பேட்மிண்டன், செஸ், ஹாக்கி. கித்தார் கிடையாது. ஆனா இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல, பியானோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஸோ அப்போ ரினா அப்படின்றவங்க தான் சரியான விடை. மற்ற ஆப்ஷன் எதுவுமே நமக்கு சூட்டபிளா இல்லை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். So there are 6 members in the family, K, L, W, X, M and Z. Each has a car of different color. L has a white car. So அப்போ L வந்து white. எத்தனை பேரு? K, L, W, X, M, Z. சரி. அடுத்து W does not have a black and yellow car. So W வந்து black கிடையாது, எல்லோ கிடையாது. M has a red car. M வந்து ரெட். K does not have a blue car. K கிட்ட blue கிடையாது. So blue கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Z has a brown car. Z கிட்ட வந்து brown இருக்கு. Which of the following is the color of W's car? W ஓட காரு என்ன கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக், எல்லோ கிடையாது. ஸோ இங்க எல்லோ வராது, இங்க ப்ளூவும் வராது. அப்போ எல்லோ இங்க இருந்திருக்கும், ப்ளூ இங்க இருந்திருக்கும். ஸோ அப்போ W ஓடது ப்ளூ தான். ஸோ ஓகே. ஸோ இப்போ அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல ஒரு 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இது நமக்கு டைம் எடுக்கிறது மாதிரி எல்லா கொஸ்டினுமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து NTPC கிராஜுவேட்டா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், நமக்கு ரீசனிங்ல ஈஸியா தான் இருக்க போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுல டைம் கன்சியூமிங்கா கேட்கிற மாதிரி ஒரு 5-6 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுல இந்த டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இதையுமே இன்னும் சிம்பிளா ஈஸியாகவும் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணியும் நம்ம குறைஞ்ச டைம்லையும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.